வெல்கம் டு ரெஜினா சமையல். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஸ்ரீலங்கா கருவாட்டு குழம்பு. நான் சட்டி முன்னவே வச்சுட்டேன், சூடு ஏறிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, சோம்பு, ஜீரகம், வெந்தயம். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம், சின்ன வெங்காயம், பூண்டு இடித்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாதி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. கத்திரிக்காய் போட்டு வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. அடுப்பு அனலை குறைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். புளிப்புக்கு தகுந்தப்பல நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. புளியும் உங்கள் புளிப்புக்கு தகுந்தப்பல நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இந்த காய் கருவாடுக்கு தகுந்தப்பல. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும், கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு. எனக்கு தேவையான குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு தகுந்தப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். தேங்காய் பால் ஊற்றணும். இது மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாயும் அறுத்துக்கிட்டு 2 முட்டை ஊற்றி ஒரு ஆம்லெட் மாரி போடணும். குழம்பு கொதிக்குது. கத்திரிக்காய் வேக கொஞ்சம் நேரம் இருக்குது. இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் போதும். தேங்காய் பால் கொதிக்குது. கருவாடு போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கருவாடோ துண்டு கருவாடாக இருக்கணும், கரையாமல். கத்திரிக்காய் கருவாடு எல்லாம் வெந்துடுச்சு. நம்ம நார்மல் ஆம்லெட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு இதில் ஒரு மேலாக்க போட்டு நான் கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதை நல்லா இதில் அமுத்தி விட்டுட்டு லேசாக ஒரு கொதி வந்தோடனே இதே அளவில் செய்யுங்க. நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றி செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.